இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. காங்கிரஸுக்கு கொடுக்கறதுல காங்கிரஸுக்கு ஒரு சீட்டை கொடுத்து ராஜ்யசபால காங்கிரஸோட எண்ணிக்கையை கூட்டினார்னா மோடி அதை விரும்ப மாட்டார். இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் வர நடைபெற இருக்குது. அந்த இந்தியா கூட்டணியில் திமுக இருக்கா இல்லையாங்கிறதே தெரியல. அதில் திரிணாமுல் காங்கிரஸும் கலந்து கொள்ளுமா இல்லை திமுக கலந்து கொள்ளுமா ஒரு டவுட் இருக்கு. ஆனால் தாவேக்காவிற்கான இடம்ங்கிறது அங்கே உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எப்படி பார்க்க. காங்கிரஸ் இருக்கக்கூடிய இடத்துல திமுக இருக்காது. காங்கிரஸ் இல்லாத இந்தியா கூட்டணியை நீங்கள் திமுக நினைச்சா கூட உருவாக்க முடியாது. முழுவதுமாக திமுகவுக்காக காங்கிரஸை ஒதுக்கக்கூடிய வேலையை இந்த கட்சிகள் திரிணாமுலோ அகிலேஷ் யாதவோ தேஜஸ்வி யாதவோ இடதுசாரிகளோ கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள். இப்போ ரெண்டு பேரும் இந்தியா கூட்டணியில் இருக்க முடியாது. இந்தியா கூட்டணி தீர்மானிக்கும் சக்தியாகவும் இருந்தது, பிரதமர் யாரும் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாகவும் இருந்தது. இப்போ தாவேக்காவையும் உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா திமுக மொத்தமாக வெளியில் போகுது. திமுக என்டிஏ நோக்கி போகும். தனித்து விடப்பட்ட ஒரு கட்சி, வாக்கு வங்கி அரசியல் இருக்க கட்சி தனக்கு ஒரு துணை தேடும். அது அங்கே தான் போய் முடியும். அவங்களுக்கு பிஜேபி கவர்மெண்ட்டில் மோடி கவர்மெண்ட்டில் மந்திரியாவை தான் திமுக எம்பிக்களும் விரும்புவார்கள். இந்த வாய்ப்பு நீ ஒருபோதும் அவர்களுக்கு கிடைக்காது. 10 வருடத்தில் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு எடப்பாடி தலைமையில் இருக்க அண்ணா திமுக வளர்ந்துருக்கா, கீழே போயிருக்கு. கீழே தானே போயிருக்கு. பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டீங்கல்ல கட்சி. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கோபம் இருக்கும்? இந்த தோல்வியிலேருந்து திமுக மீண்டு வரும் வாய்ப்பு இருக்குது. அண்ணா திமுக வரத்துக்கு வாய்ப்பு குறைவுங்க. தமிழுக்கு பிரச்சனை இன்னமும் இந்த ஆட்சியில் ஒரு கடுமையான விமர்சனங்களே வரும். இது ஒரு சிக்கலை தாங்க உருவெடுத்துக்கிட்டு இருக்குது. சீக்கிரமாக ஒரு முதலமைச்சர் விஜய் இதில் ஏதாவது செஞ்சாகணும், இல்லைன்னா முட்டு கொடுக்க முடியாது. கடந்த கால ஆட்சியோட தவறுகளை இவங்க பெரிய அளவில் பேசினதால இப்போ உங்கள் லட்சணம் என்னன்ற கேள்வி வருது. ஆகவே இவர்கள் கூடிய விரைவில் இதை சரி செய்து கொள்வது அரசுக்கு நல்லது. புது வேட்பாளரை கொண்டு வந்து எதிர்கட்சிகளோட சேர்ந்து கலந்து பேசும் பொது வேட்பாளர் நிறுத்துவதற்கான வாய்ப்பை விஜய் ஏற்படுத்திட்டு இருக்கார் அப்படிங்கிறத சொல்கிறார் அன்புமணி ராமதாஸ். அதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடையாதுங்க. திமுக அண்ணா திமுக சேர்ந்து ஒரே பொது வேட்பாளரை நிறுத்தினாங்கன்னா விஜய் கட்சி பிரமாதமாக ஜெயிக்கும். புது வேட்பாளருக்கான வாய்ப்பே இல்லைங்க. அது திமுக அண்ணா திமுக அதுவும் ஆல்ரெடி அந்த 5 நாள் விஜய் சிஎம் ஆக விடாமல் தடுக்க திமுக அண்ணா திமுக பேரம் பேசினாங்க. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வேலை செஞ்சாங்கன்றது எல்லார் தரப்புலேருந்து உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. அனைத்து அரசியல் கட்சியிலும் பேசிட்டாங்க. அப்போ இவங்க அதுதான் பெருசாக வரும். இவங்க 2 பேரும் என்ன யோகியம் குதிரை பேரத்தை பற்றி பேசுறது. கீழே தொண்டை எப்படி ஓட்டு போடுவோம்? பொது வேட்பாளருக்கு தொண்டை எப்படி ஓட்டு போடுவோம்? என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன்டெக் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த உடவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு ஊற்றப்படுகிற கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். இப்போ இந்த ஜெயிச்சு அடுத்த செகண்டே ஒரு மாதம் கூட முழுசாக முடியவே இல்லை. அதுக்குள்ளேயே ராஜ்யசபாவுக்கும் பிரவீன் சக்கரவர்த்திக்கு சீட் கேட்கறதும் ஒரு முக்கியத்துவமாக தான் மாறி இருக்கு. ஒரு காங்கிரஸுக்கு கொடுக்கறதுல காங்கிரஸுக்கு ஒரு சீட்டை கொடுத்து ராஜ்யசபால காங்கிரஸோட எண்ணிக்கையை கூட்டினார்னா மோடி அதை விரும்ப மாட்டார். இது வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து என்டிஏவை பகைத்து கொள்ளக்கூடிய எந்த காரியத்தையுமே செஞ்சதில்லை விஜய். கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்தியாச்சு நாம்கி ஆவாஸ் பேரளவில். அதை தாண்டி ஒன்றுமே கிடையாது. ஆகவே இந்த 20 நாட்கள்லையும் மத்திய அரசுக்கு எதிராக அல்லது மோடியை கோபப்படுத்தக்கூடிய எந்த காரியத்தையும் விஜய் செய்யவில்லை. சிதம்பரத்துக்கு அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தது எனக்கு தெரிஞ்ச பெரிய விஷயம். மரியாதை நிமித்தமாக இருக்கலாம் ஒரு மூத்த அரசியல் தலைவர்னா. பட்டு வேலை அப்படி கொடுத்தால் அது உண்மையிலேயே ஆச்சரியமானது. இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் வர நடைபெற இருக்குது. அந்த இந்தியா கூட்டணியில் திமுக இருக்கா இல்லையாங்கிறதே தெரியல. அதில் திரிணாமுல் காங்கிரஸும் கலந்து கொள்ளுமா இல்லை திமுக கலந்து கொள்ளுமா ஒரு டவுட் இருக்கு. ஆனால் தாவேக்காவிற்கான இடம்ங்கிறது அங்கே உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறேன்? எப்போ யார் சொன்னா உறுதி செய்யப்பட்டிருக்குங்க? தாவேக்காவோட தான் அவங்க அலைன்ஸ் வச்சுட்டாங்க. இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்காங்களா? எப்போ இந்தியா கூட்டணி கூட்டம் தொடங்குது? 8ஆம் தேதி வாக்கில் அதுக்கான ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது. அதிகாரப்பூர்வமாக வந்த பிறகு நம்ம பேசலாம். அதை காங்கிரஸ் இருக்கக்கூடிய இடத்துல திமுக இருக்காது. காங்கிரஸ் இல்லாத இந்தியா கூட்டணியை நீங்கள் திமுக நினைச்சா கூட உருவாக்க முடியாது. இப்போ அகிலேஷ் யாதவுக்குலாம் காங்கிரஸுக்கு 1% 1.5% ஓட்டு இருந்தாலும் யூபி எலெக்ஷனில் காங்கிரஸ் இருக்கிறத தான் அவர் விரும்புவார். காங்கிரஸ் இல்லாமல் போகிறத விரும்ப மாட்டார். 1% 1.5% 2% ஓட்டால் அவர் தோக்கலாம். அதனால் அந்த விரும்ப மாட்டார் அவர். ஆகவே முழுவதுமாக திமுகவுக்காக காங்கிரஸை ஒதுக்கக்கூடிய வேலையை இந்த கட்சிகள் திரிணாமுலோ அகிலேஷ் யாதவோ தேஜஸ்வி யாதவோ இடதுசாரிகளோ கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள். காங்கிரஸ் ஒரு நேஷனல் பிளேயர். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், ஒடிசாலேருந்து குஜராத் வரைக்கும் 23% வாக்குகள் இருக்குது. திமுக ஒரு மாநில கட்சி. பட் இந்தியா கூட்டணியின் ஆரம்பகால உறுப்பினராக இருந்தது திமுக.
இப்போ 2 பேரும் இந்தியா கூட்டணியில் இருக்க முடியாது. இந்தியா கூட்டணி தீர்மானிக்கும் சக்தியாகவும் இருந்தது, பிரதமரை யாரும் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாகவும் இருந்தது. இப்போ தாவேக்காவே உள்ள கொண்டு வந்தாங்கன்னா திமுக மொத்தமா வெளியில போகுது, திமுக என்டிஏ நோக்கி போகும் அப்படிங்கிறாங்க. ஆமா, இப்பயும் அதுக்கான வதந்திகள், ரூமர், ஸ்பெகுலேஷன்லாம் வருது. 3 மந்திரி 4 மந்திரின்றாங்க. நீங்க எல்லாரும் கைவிட்டீங்கன்னா அவங்க எங்க போவாங்க? இந்தியாவுல மசோதா வரை நிறைவேற்ற வேண்டியது நிறைய இருக்குது. பெண்கள் மசோதா இருக்குது, எக்கச்சக்கமா தொகுதி இருக்கு. மறுவரை இருக்குது. திமுக கொடுத்தால் டைரக்டாவே ஹவுஸ் 2 ஹவுஸ்லயுமே அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா வாய்ப்பு அதிகமா இருக்கு. இங்க 22, அங்க 12 இருக்கு. 12 இருக்குங்கிறப்ப தாராளமா போயிடலாம் அப்படிங்கிற அளவுல இருக்கிறாங்க. ஆமா, ஈஸியா மூவ்மெண்ட் இருக்கும். மூவ்மெண்ட் இருக்கும். இப்ப நீங்க மொத்தமா உருவிட்டீங்க. எம்எல்ஏ, சிபிஐ, சிபிஎம், விசிக, காங்கிரஸ் அத்தனை பேரும் வெளில ஓடியாச்சு. வைகவும் ஓட போறாரு. அப்போ உங்களுக்கு வந்து தனித்து விடப்பட்ட ஒரு கட்சி, வாக்கு வங்கி அரசியல் இருக்க கட்சி தனக்கு ஒரு துணை தேடும். அது அங்கதான் போய் முடியும் அவங்களுக்கு. என்டிஏ பக்கம் தாங்க திமுக போகும், வேற வழியே இல்லைங்க அவங்களுக்கு. அது எப்பன்றத ஆப்ஷன் இல்ல, அது எப்பன்றதான் கேள்வி. ஆனா அதான் எதிர்பார்த்து திமுகவினுடைய எம்பிக்கள் சரி கடைசி 3 வருஷம்னாச்சும் ஒரு வாய்ப்பு ஆமா, இருக்குது மந்திரி அப்படிங்கிற இனிமே நோக்கி நகர்றாங்க. பார்லிமெண்ட்ல ஜெயிச்சு மந்திரி ஆகிறது எந்த கவர்மெண்ட்லயும் அவ்வளவு ஈஸி இல்லை திமுகவுக்கு. அதுவும் 22 எம்பி எல்லாம் எனக்கு வாய்ப்பே கிடையாது. லாஸ்ட் ஜாக் பாட் இது அவங்களுக்கு. இதுல அவங்க கண்டிப்பா பிஜேபி கவர்மெண்ட்ல, மோடி கவர்மெண்ட்ல மந்திரியாவை தான் திமுக எம்பிக்களும் விரும்புவார்கள். இந்த வாய்ப்பு இனி ஒருபோதும் அவர்களுக்கு கிடைக்காது. திமுக தான் என்னுடைய நேரடி எதிரிங்கிறதுல விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்றாரு. இன்னமும் திமுகவுக்கும் தாவேக்காவுக்குமானதான் போட்டி தான். மற்றும் சிலர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தீய சக்தி, அது தீந்து போன சக்தி அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே மொட்டமாவே வருது பண்ணிட்டாரு. திரும்ப ஏடிஎம்கே வந்துட்டு எதிர்வினை உடனே ஆட்டுறாங்க. ஒரு சிஎம் மாதிரியா பேசுறீங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுட்டு அவர் பேரே சொல்லி, உங்களை பேர் சொன்னார். அவர் பேர் சொல்லாம நீ ஏன் குதிக்கிற? உங்களை பெயரே சொல்லலைங்க அவர். மற்றும் அதுக்கு சிலர் ஒர்த் இல்லைன்றாரு. மற்றும் சிலர்னா நாங்க மற்றும் சில நீயாவே ஏன் நினைச்சுக்கிற? நான் அமமுகவை சொல்றேன், தேமுதிகவை சொல்றேன். உங்களுக்கு ஏன் கோபம் வருது? ஏங்க நான் உங்களை பெயரையே சொல்லலைங்க, பெயரையும் சொல்லலை, ஊரையும் சொல்லலை. உனக்கு ஏன் கோபம் வருது? இந்த 10 வருடத்துல ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு எடப்பாடி தலைமையில் இருக்க அதிமுக வளர்ந்துருக்கா, கீழே போயிருக்கு? கீழே தானே போயிருக்கு. பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டீங்கல்ல கட்சியை. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கோவம் வருது? ஒரு புதுசாக வந்தவர் உங்களை ஒன்று இல்லைன்னு ஆகிட்டார், வயிற்று எடுத்துகிட்டு போயிட்டார். அதுக்கான காரணங்களை ஆராய்ஞ்சு பாருங்க, அதுக்கான சுய பரிசோதனை பண்ணுங்க. திமுக காரனாவது அவன் எவ்வளோ தோத்தானாலும் அவன் கட்சியை வந்து மறுபடியும் புனரமைக்கணும், எப்படியாவது தட்டி கொடுத்து மேலே வரணுன்ற ஒரு முயற்சி அவனுக்கு இருக்குது, திமுக காரனுக்கு இருக்குது. சோஷியல் மீடியா பற்றி ஸ்டாலின் பேசுகிறாரு, அதோட முக்கியத்துவம் ஒரு குறைஞ்சபட்சம் தெரியுது அவருக்கு. அதில் என்னத்தை பேசுகிறானுங்கன்றது வேறு விஷயம். ஆனால் அதோட முக்கியத்துவமாவது அவருக்கு தெரியுது ஸ்டாலினுக்கு. அதே மாதிரி ஜென்ஸியோட நம்ம பேசணும்னு அவர் விரும்புகிறாரு, அந்த முயற்சி எடுக்கிறாங்க. அங்கே வந்து எதையோ வளரிட்டு போகிறானுங்க, அது வேறு விஷயம். ஆனால் நம்ம இந்த இடத்துலலாம் கோட்டை விட்டோம், நம்ம இதை கைப்பற்றணுன்ற அந்த ஒரு முயற்சி அவங்களுக்கு இருக்குல்ல. அதிமுக என்ன இருக்குது? சுய பரிசோதனை வார்த்தை அந்த கட்சிக்கு வாயிலேருந்து வந்துதாங்க. சோஷியல் மீடியான்ற வார்த்தை அந்த கட்சியில் வந்துதான். ஐடிவிங்கில் உள்ளவர்களுக்கு பதவி தேவைன்னு சொல்லி அறிக்கை வெளியே வந்து அவ்வளோதான். ஜென்ஸியை பற்றி எதாவது பேசினாங்க. இப்போ எதுவுமே பேசாத ஒரு கட்சியை பற்றி ஒரு முதலமைச்சர் மற்றும் சிலர்னு சொல்லாமல் வேற என்ன சொல்வார்? புலம்புறதால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த தோல்வியிலேருந்து திமுக மீண்டு வரும் வாய்ப்பு இருக்குது. அதிமுக வரத்துக்கு வாய்ப்பு குறைவுங்க, மறந்துடாதீங்க. ஏன்னா ஏன் தோல்வி அடைந்தோம் என்பதை பற்றின ஒரு கவலை, ஒரு ஆராய்ச்சி திமுக கிட்ட இருக்குது. அதனால் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அது சுத்தமாக அதிமுக இல்லையாங்க, சுத்தமாக இல்லையே. அவர் தினம் அறிக்கை கொடுக்குறாரு, ஹனிமூன் பீரியடு கொடுக்க மறுக்கிறாரு ஸ்டாலின், எல்லாம் கரெக்டுங்க. ஆனால் சுய பரிசோதனைன்னு அவர் பேசுகிறாரு. நம்ம வந்து சோஷியல் மீடியாவை இன்னும் ஹேண்டில் கைப்பற்றணுன்றாரு. ஜென்ஸியை வச்சு அறிவாலயத்தில் ஒரு மீட்டிங் போடுறாங்க, நடந்து. அவங்க ஏதோ ஒரு முயற்சி அந்த தரப்பில் இருக்குது. அது காலப்போக்கில் வெற்றி அடையும். இவங்க தவறு செய்யும்போது அவங்க வளருவாங்க. அதிமுக என்ன இருக்குது? ஒரு வார்த்தை இது வரைக்கும் சோஷியல் மீடியா பற்றி நம்ம அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஏதாவது பேசியிருக்காங்களா? அவங்க தோல்வி விட்டு 6000 கூட்டமே நடக்கல. கூட்டமே இல்லையாங்க. அதிமுக மந்திரிகளில் எத்தனை பேர் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கான்? 90% இல்லை. அப்படி இல்லை, 90% இல்லை. அப்போ மக்களுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை. ராகுல் காந்திக்கு பிரசாந்த் கிஷோர் கொடுத்த அறிவுரை, சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லாதவங்கள கட்சி பொறுப்பில் வச்சுக்காது. பொதுக்குழு உறுப்பினரா, செயற்குழு உறுப்பினரா, வட்ட செயலாளரா, பகுதி செயலாளரா, எம்எல்ஏவா, மந்திரியா, முதலமைச்சரா, கட்சியில் ஆஃபீஸ் பேரரா பொறுப்பில் இருக்கிற ஒருத்தனோ ஒருத்தியோ யார்
சோஷியல் மீடியாவில் இல்லையோ அவங்க கட்சி அவங்க பொறுப்புக்கான சாதாரண உறுப்பினராக இருந்துட்டு போட்டோம், ஆனால் அவங்க கட்சியில் பதவியில் இருக்கக்கூடாதுன்னு. அதுதான் சரியான அட்வைஸ். இன்றைக்கி பிஜேபியில் பெரும்பாலானவங்க சோஷியல் மீடியாவில் ஃபங்க்ஷன் பண்ணுறான்ல, வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், கீழேருந்து மேலே வரைக்கும் முதலமைச்சர் வரைக்கும் பண்ணுறாங்கல்ல, அட்மினை வச்சு அது போடுறான்ல. அதிமுகவில் எத்தனை மந்திரி சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்க? முன்னாள் மந்திரி சொல்லுங்கள். யாருமே இங்கே இல்லை அப்படிங்கிறதான். அப்புறம் எப்படி கட்சி வளரும், கட்சி எப்படி உருப்படும்? விஜய் மாதிரி ஒரு புதிய சக்தி வந்த பிறகும் நீங்கள் இந்த 20 நாளில் இதை பற்றியெல்லாம் ஏதாவது ஆலோசிச்சிங்களா? அதனால் புலம்பி பிரயோஜனம் இல்லை. மற்றும் சிலர் தான், அது உண்மை சுடும். கனிமொழி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. எடப்பாடியும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறார், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறது போன ஆட்சிலையும் அதே தான், இந்த ஆட்சிலையும் இதே தாங்கிறது இபிஎஸ் சொல்லிட்டாரு. கனிமொழி அவர்கள் ஏறத்தாழ ஒரு 25 நாளைக்குள்ளே 69 கொலை நடந்திருக்கு தமிழ்நாட்டில். எவ்வளோ பிரச்சனை தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்குது. முதல்வர் திமுகங்கிறத தாண்டி வேற பேசுறதுக்கான வாய்ப்பே இல்லாத அளவுக்கு தான் இருந்துட்டு இருக்காரு. திருவண்ணாமலையில் நடந்த சம்பவம், தூத்துக்குடியில் நடந்த சம்பவம், தனியாக ஒரு பெண் உட்காந்து பேசுறதுக்கு கூட முடியாத ஒரு சுச்சுவேஷனாக தமிழ்நாடு போயிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு இது வரைக்கும் நீங்கள் பேசவே இல்லை அப்படிங்கிறத வலியுறுத்துறாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இன்னமும் இந்த ஆட்சியில் ஒரு கடுமையான விமர்சனங்களே இது ஒரு சிக்கலை தாங்க உருவெடுத்துக்கிட்டு இருக்குது. சீக்கிரமாக ஒரு முதலமைச்சர் விஜய் இதில் ஏதாவது செஞ்சாகணும், இல்லைன்னா முட்டு கொடுக்க முடியாது. புது அரசு 30 நாள் 90 நாளுன்றதெல்லாம் எடுபடாது போல தான் தோணுது. ஏன்னா நாளுக்கு நாள் மோசமாக தான் போகுது. நல்ல மாதிரி எல்லா கவர்மெண்ட்லேயும் நடக்க தான் நடந்தாலும் சோஷியல் மீடியாவோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதாலையும், கடந்த கால ஆட்சியோட தவறுகளை இவங்க பெரிய அளவில் பேசுனதாலையும் இப்போ உங்கள் லட்சணம் என்னன்ற கேள்வி வருது. ஆகவே இவர்கள் கூடிய விரைவில் இதை சரி செய்து கொள்வது அரசுக்கு நல்லது. இல்லைனா முதலமைச்சர் விஜய்க்கு இது பெரிய தலைவலியாக உருவெடுக்கும். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். சீக்கிரமாக செயல்பட்டாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நல்லது, இல்லைனா அதுக்கான வேலையை கொடுப்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப ஒரு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும். குதிரை பேர மேட்டர் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னமும் யார் வருவாங்கங்கிற எதிர்பார்ப்பு அந்த இடத்துல இருந்துகிட்டு தான் இருக்குது. தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் நீடித்தால் தமிழ்நாட்டில் ஒரு புது வேட்பாளரை கொண்டு வந்து எதிர்கட்சிகளோட சேர்ந்து கலந்து பேசி பொது வேட்பாளர் நிறுத்துவதற்கான வாய்ப்பை விஜய் ஏற்படுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறத சொல்றாரு அன்புமணி ராமதாஸ். அதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடையாதுங்க. திமுக சேர்ந்து ஒரே பொது வேட்பாளரை நிறுத்தினாங்கன்னா விஜய் கட்சி பிரமாதமாக ஜெயிக்கும். ராஜினாமா பண்ணுறவனை எப்படி தடுக்க முடியும்? நீங்கள் யாருமே தடுக்க முடியாதுங்க. ராஜினாமா எந்த கட்டத்திலையும் யார் ஒருத்தரும் செய்யலாம். நீ முடிஞ்சால் இழுத்து பிடிச்சி வை, இல்லைன்னா விட்டுரு, அவ்வளோதான். இது குதிரை பேரமானா இது டிபேட்டபிள். இது எம்எல்ஏத்துக்கு போய் மாறுறது 2/3 மாறினா இன்றைக்கி சட்டம் அனுமதிக்குது, அது குதிரை பேரம். ராஜினாமா எப்படி குதிரை பேரமாக ஆக முடியும்னு எனக்கு தெரியல. பட்டு இது பொது வேட்பாளர்லாம் கதை. பொது வேட்பாளர்லாம் வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் அப்படி வந்துன்னா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். இப்போதைக்கு இது 4 பேரோட நிற்கிது. இதுக்கு மேற்கொண்டு போல விஜயபாஸ்கரும் சிவி சண்முகம் ஊசலாட்டத்தில் இருக்காங்க. அவங்க போனாங்கன்னா 6 பேர் ஆகிடும். இது புது வேட்பாளருக்கான வாய்ப்பே இல்லைங்க. அது திமுக அதுவும் ஆல்ரெடி அந்த 5 நாள் விஜய் சிஎம் ஆக விடாமல் தடுக்க திமுக பேரம் பேசினாங்க, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வேலை செஞ்சாங்கன்றது எல்லார் தரப்புல உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. அனைத்து அரசியல் கட்சியிலும் பேசிட்டாங்க. அப்போ இவங்க அதுதான் பெருசாக வரும். இவங்க 2 பேரும் என்ன யோகியம் குதிரை பேரத்தை பற்றி பேசுறது? கீழே தொண்டை எப்படி ஓட்டு போடுவான்? பொது வேட்பாளருக்கு தொண்டை எப்படி ஓட்டு போடும்? விஜய்க்கான செல்வாக்கு தான் கூடும். பட் இதை விரைவில் விஜய் ஒரு முடிவு கொண்டு வருவது நல்லது. தேர்தல் கமிஷன் சீக்கிரமாக எலெக்ஷன் நடத்துறது நல்லது. அண்ணாமலையோட வருகையை பேஸ் பண்ணி ரஜினிகாந்த் அவர்களையும் இளையராஜாவையும் வைத்து தான் சோசியல் மீடியாவில் அடுத்த ஒரு கட்டத்திற்கான அரசியல் பின்னப்படுகிறது. ரஜினிகாந்தோட பேக்ட்ராப்பை வச்சு அண்ணாமலையும் சேர்த்து ஒரு அரசியலை நகர்த்தப்படும் தகவல் தான் தொடர்ந்து இல்லைங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் கற்பனை குதிரையை தட்டி விடுகிறாள். ரஜினியை வச்செல்லாம் அந்த காலம் மலையேறி விட்டது. அதுக்கெல்லாம் இனிமேல் வாய்ப்பே ஸ்கோப்பே இல்லைன்னு தான் என்னுடைய எண்ணம். நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகள் பதில் நன்றி சார்.